காவிரி ஆறு வங்கக்கடலில் கடக்கும் பெருமை கொண்ட பகுதியாக விளங்குவது காவிரி பூம்பட்டினம். இது காலப்போக்குளம் அருவி பூம்புகார் என அழைக்கப்படுது. இப்படி பல சிறப்புகளை கொண்டுள்ள பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்று. இந்த தொகுதி கடந்த 1977ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை 11 தேர்தல்களை சந்தித்திருக்கு. இதுல அதிமுக 6 முறையும், திமுக 4 முறையும், பாமக 1 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கு ஆதி திராவிடர்கள் 40 விழுக்காடும் 38 விழுக்காடு வன்னியர் சமூகத்தினரும் வசிக்கிறாங்க. பூம்புகார் தொகுதியின் வெற்றி தோல்வி தீர்மானிப்பது இந்த இரு சமூகத்தினர்கள் தான். இவர்கள் தவிர கிறிஸ்தவர்கள், மீனவர்கள், வெள்ளாளர், முக்குளத்தூர் உள்ளிட்ட இதர சமூகத்தினரும் பரவலாக வசிக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில தற்போது எம்எல்ஏவான நிவேதா முருகனுக்கு தான் மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும்னு பேசப்படுது. அதே வேளையில முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் ஆகியோரும் சீட்டு பெற முயற்சி செய்யறாங்க. அதிமுகவுல மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பவுன்ராஜ், செந்தில்நாதன், முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் நடராஜன் ஆகியோர் சீட்டுக்கு முட்டி மோதுறாங்க. முந்தைய தேர்தலில் திமுகவின் நிவேதா முருகன் 96,000 வாக்குகளை பெற்று வின் பண்ணாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுகவின் பவுன்ராஜுக்கு 93,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாளுக்கு 15,000 வாக்குகளும் கிடைத்தது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கும் தாவேகா பிரதான கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளுக்கு வேட்டு வைக்கும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நிவேதா முருகன் வெயிட்டான நபராக இருக்கிறதுனால உதயசூரியன் சற்று பளிச்சென தெரிகிறது.